பியூர் தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த ஃபேக்கான தேங்காய் எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சிருக்கேன். இது வந்து பேராசூட்டோடது. நம்ம இதை கையில் எடுத்தோம்னா கையில் காட்டுறேன் பாருங்க. இதை கொட்டும் போதே ஒரு மாதிரி பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு எண்ணெய்ன்ற ஃபீல் லைட்டாக தான் வரும். பச்சை தண்ணி அந்த சுட்டு சுட்டா விழுவும் போதே பார்த்தீங்களா அப்படி தண்ணி மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு திக்னஸே இருக்காதானா நான் இப்போ பியூர் தேங்காய் எண்ணெய் காட்டுறேன் பாருங்க. இது நான் இங்கே பக்கத்தில் மும்பையில் கேரளா ஷாப்பில் வாங்குறேன். ஏன்னா கேரளா ஷாப்பில் என்ன பெனிஃபிட்னா, அந்த கேரளா பீப்புள் அவங்க தேங்காய் எண்ணெய் தான் சமைச்சே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட எண்ணெய்ங்கிறது கம்ப்ளீட் பியூராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக இது தெரியாது. ஆன்லைனில் நம்ம எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில்னு ஆர்டர் பண்ணோம்னா அதுவும் பியூர் தானே எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. அதனால நான் இங்கே இருக்க கேரளைட் ஷாப்பில் எப்போதுமே வாங்கிட்டு இருக்கேன். எல்லா ஆயிலுக்குமே ஒரே ஃபார்முலா தான். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பியூர் ஆயில்னா அது நல்லா திக்காக நல்லா அந்த வாசனை இருக்கும். ஆனால் இதுவே ஃபேக் ஆயில்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த திக்னஸே தெரியாது. ஸோ இது மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடும். அதான் இப்போ நான் சொன்னேன், ரீசெண்டாக எனக்கு தெரிய வந்தது. ஆன்லைனில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோல்டு ப்ரெஸ்டு ஆயில்னு போட்டிங்கன்னா அது எல்லாமே நல்லா பியூரான ஆயில் தான். ஏன்னா இப்போ இந்த ஆலிவ் ஆயில் ஆன்லைனில் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இதுவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆனால் அப்போ நார்மலாக நான் ஆலிவ் ஆயில்னு சர்ச் பண்ணி இதை நான் வாங்கினேன். இது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோல்டு ப்ரெஸ்டு ஆயில்னு செக் பண்ணி வாங்கினேன். இது ரெண்டுக்குமே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் அந்த பேராஷூட் மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அப்ளை பண்ணும்போது நல்ல வாசனையும் வரும். அந்த எப்படி தேங்காய் எண்ணெயில் அந்த நல்ல வாசனை வந்துச்சு அது மாதிரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in next video.